தலைமைச் செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். May I request respected Chief Secretary to propose vote of thanks. பொய்யகல நாளும் புகழ் விளத்தில் என் வியப்பாம் வையகம் போர்த்த வயங்கு ஒளிநீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி. இது புறப்பொருள் வெண்பா மாலையில் இருக்குது. மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அவங்க சிறப்புரையில் கூறினார்கள். இது என்ன சொல்லுதுன்னா, குறிஞ்சி நிலத்தில் மலைகளிலும் காடுகளிலும் தமிழர்கள் வேட்டையாடி வாழ்ந்த காலத்திலேயே இரும்பையும் இரும்பால் செய்த வாளையும் பயன்படுத்தி வந்துள்ளனர் என்பதுதான் இது எடுத்துக்காட்டுது. பொன் என்றால் தமிழில் மெட்டல் என்று பொருள். அது இப்போ நம்ம தங்கம்னு சொல்கிறோம், ஆனால் அது மெட்டல். இரும் ப்ளஸ் பொன் தான் இரும்பு. இரும்னா கருமை, அதான் டார்க். அது செம்பொன்னு சொல்கிறோம். செம் ப்ளஸ் பொன்னா செம்பொன். அதே மாதிரி ஐம்பொன், அதுதான் மெட்டல். பிஷப் கால்டுவெல் அவர்கள் இரும்பு என்ற தமிழ் வார்த்தையிலிருந்து தான் அயன் என்ற ஆங்கில வார்த்தையும் இண்டோ யூரோப்பியன் மொழிகளில் இருக்க அயனை குறிக்கிற இரும்பை குறிக்கும் வார்த்தைகள் அனைத்துக்குமே மூலம் தமிழ் இரும்பு என்று தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு நம்ம மொழியிலையும் நமது இலக்கியங்கள்லையும் நம்ம பண்பாட்டின் தொன்மை வெளிப்பட்டாலும் இதற்கெல்லாம் ஆணித்தரமாக இதெல்லாம் நிரூபிக்க நமக்கு சரியான தரவுகள் இதுவரை இல்லாமல் இருந்தது. இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தரவுகளின் அடிப்படையில், அறிவியல் பூர்வமான ஆய்வுகளின் அடிப்படையில் இரும்பின் பயன்பாடு 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் நிலப்பரப்பில் இருந்து வந்துள்ளது என்பதை என்ற ஒரு மகத்தான அறிவிப்பு இன்னைக்கு வெளியிட்டுள்ளார்கள். இது நமது வரலாற்றை திருப்பி போடும், மாற்றி எழுத வைக்கும். இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் அனௌன்ஸ்மெண்ட், இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் ஃபார் அஸ். தொல்லியல் ஆய்வுகள் மூலமாகவும் அறிவியல் பூர்வமான பல்துறை ஆய்வுகள் மூலமாகவும் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு ஆகியவற்றின் பெருமையை உலகறிய செய்ய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பெரும் பங்காற்றி வருகிறார்கள். கீழடி, ஆதிச்சநல்லூர், சிவகலை, மயிலாடும்பாறை அகழ்வாய்வுகள் அனைத்தும் அவரோட வழிகாட்டுதலின் பேரிலும் அவங்களோட தலைமையிலும் தான் நடைபெற்று வருகின்றன. இந்த அகழ்வாய்வுகள் மூலமாக தான் தினமும் நம்மளால் ஒரு பல உண்மைகளை நாம் வெளிக்கொணர முடிகிறது. கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தையும் கங்கை கொண்ட சோழபுரத்தின் அருங்காட்சியகத்திற்கும் அடிக்கல் நாட்டி இரும்பின் தொன்மை நூலை வெளியிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்து வரும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தொல்லியல் மற்றும் நிதித்துறை அமைச்சர் அவர்கள், மற்ற அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I would like to very heartily thank Professor Dilip Kumar Chakravarti from Cambridge University, Dr. Rakesh Tiwari, former DG of ASI, Dr. Rajan, Thiru Sivanandam, and all the archaeological experts who have come for this program. We are extremely happy and honored by your presence. I would also like to thank Commissioner Archaeology, Thiru Uday Chandran, and his entire team from Archaeology Department for this outstanding achievement. இந்த விழாவில் பெருமளவில் பங்கேற்று சிறப்பு தரும் அறிஞர் பெருமக்கள், மாணவர்கள், ஊடகத்துறை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நாட்டு பண்பாடு தமிழ்நாடு